ஒரு மனிதனாக செதுக்குவது. தமிழ்நாடு ஒரு மொழியினுடைய பெயரிலே இருக்கக்கூடிய மாநிலம் அது நமது தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மொழிகள் இருக்கு. என்னென்ன மொழிகள் இருக்கு? ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், உருது, இப்படி நிறைய மொழிகள் இருக்கு. அதில் மிகச்சிறந்த மொழியாக உலக அளவில் போற்றக்கூடிய மொழியாக நமது தமிழ் மொழி இன்றும் நிலை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. 1967ஆம் ஆண்டு சுந்தரலிங்கனார் என்பவர் தான் இந்த தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கடைசி வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர். அதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா பீரியடில் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து சட்டமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 1969ஆம் ஆண்டு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது தமிழ்நாடு என்று பெயர் நிரந்தரமாக நமது மாநிலத்திற்கு, அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமாக உருவெடுத்தது. அந்த தமிழ்நாடு என்று உருவெடுத்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை இந்தியாவில் பல மாநிலங்கள் மக்களுக்கு வந்து இன்னமும் ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன எப்படின்னா, எப்படி நீங்கள் அங்கே அந்த மொழியை மையமாக வச்சு நீங்கள் ஒரு மாநிலத்துடைய பேரை கொடுப்பீங்க? ரெண்டாவது, இந்திய நாடு, பாரத நாடு அப்படின்னு ஒன்று, அதுக்குள்ளே எப்படி இன்னொரு நாடுங்கிற பேரை நீங்கள் கொடுக்க முடியும் என்று பல எதிர்ப்புகள்லாம் எழுந்த காலம் உண்டு. அது மத்திய அரசை நோக்கி பல போராட்டங்கள் நடந்த காலங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி நமது தமிழக அரசு அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா காலத்தில் இந்த தமிழ்நாடு என்ற பெயரை வைத்து ஆக வேண்டும் என்று உறுதியாக நின்று அந்த பெயர் இன்று வரை நமக்கு நிலைத்திருக்கின்றது. அதனால் இந்த தமிழ்நாடு தோன்றிய நாளில் தமிழ் நன்றாக வளர்ந்திருக்கின்றது. இன்றைய காலகட்டமாக உலக அளவில் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ் இருக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அப்படின்றால் தமிழ் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது தமிழ் மொழி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கம்பன் வளர்ந்த தமிழ்நாடு, அதே மாதிரி தமிழனுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு, இப்படி நிறைய பாரதியார், பாரதிதாசன், அறிஞர் அண்ணா எல்லோரும் தமிழ்நாட்டை பற்றி விமரிசையாக நிறைய கருத்துக்களை பரப்பி இருக்கின்றார்கள். ஆகினால நாமெல்லாம் தமிழ்நாடு என்று சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும். நாமெல்லாம் யாரே? தமிழர்கள். சொல்லுங்க பாப்பா, தமிழர்கள். எந்த மாநிலம்? எந்த மாநிலம்? நம்ம வெரி குட், தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ற மாநிலத்திலே நான் ஒரு தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். We proud to say a true தமிழன். தமிழ் என்று சொல்வதில் மிக மிக நான் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு இன்று நான் விட்டு செல்கின்றேன். மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். நான் பல காலங்களில் இந்த குணநிலைய இந்த நிலையத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நான் பல நிகழ்வுகளை நான் பார்த்துருக்கேன். நல்லா எல்லாருமே சேர்ந்து பணி செய்கிறீங்க. உங்கள் ஆசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நான் ஒவ்வொரு நாளும் அதை கண்கூடாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எங்களாக இந்த ஆசிரியர்களும் இந்த தந்தையர்களும் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுடைய பணி வந்து ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி அப்படின்னா, டேய் உட்காருனா உட்கார், எந்திரிக்கணும் எந்திரிக்கணும். அவன்கிட்ட நான் சொல்லுவேன், டேய் நீ யாருக்கும் பயப்பட மாட்டேன், மட்டுக்கும் தாண்டா பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் எப்போதுமே. ஆனால் அப்படி உன்னை வளர்த்துக்கிறாதே அப்படின்னு சொல்லுவான். அவனை பயமுறுத்துறது ஈஸி, அவனை பழக்கப்படுத்துறது கஷ்டம். ஆனால் உங்களை பொறுத்த மட்டுக்கும் உங்களை வந்து ஒரு சிற்பமாக செதுக்குவது என்பது மிக மிக கடினமான பணி. ஏன்னா நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கனால நமக்கு தெரியும். அப்போ அவ்வளவு நிகழ்வுல இருந்து உங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எவ்வளவு ஒரு சவாலான திட்டம். அதனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த வளாகத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திட்டோம். அந்த ஒரு பாதுகாப்பை கொடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலான திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களை ஒரு மனிதனாக செதுக்குவது. உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் பாட்டு பாடுறீங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் பாட்டு பாட யாராவது வாங்குறாங்கன்னா வரமாட்டாங்க. அப்போ கடவுள் உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்காருன்னு பாருங்க. இப்போ உங்களை யாராவது வந்து பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே மைக்கை நோக்கி வருவீங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்காரு? அபாரமான திறமையை கொடுத்திருக்கின்றார். திறமையை பயன்படுத்த வேண்டிய மாணவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள். ஆனால்
உங்களுக்கு அபாரமான திறமையை உங்களை அறியாமலே கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? துணிஞ்சு முன்னுக்கு வர்றீங்க, உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்கிறீர்கள். இது ஒரு பக்கம். இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு இன்னைக்கு நிறைய மக்கள் தயாரா இல்லை. சொல்லப்போனால், சாமி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்கள் தந்துடுறோம். எவ்வளோ அமௌண்ட் வேணும் சொல்லுங்க, தந்துடுறோம். நீங்கள் மாதிரி நல்லா இது போன்ற நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்கள குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பணிச்சுமை அது மாதிரி அவங்க அந்த நிலையில் இருக்கு வந்துட்டு இந்த நேரம் ஒதுக்குறது என்பது மிக மிக கடினம். ஆனால் உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது குருநிலைய அருள் தந்தையர்கள். இதுதான் வந்து மிகப்பெரிய அதை என்ன சொல்றது அப்படின்னாக்கா, தானத்திலே சிறந்த தானம் நிறைய சொல்லுவாங்க. அதுல நேரத்தை ஒதுக்குவது, இன்னைய பொறுத்தவரைக்கும் நான் உணர்ந்து கொண்டது, பிற மனிதனுக்காக நேரத்தை நான் ஒதுக்கி பணி செய்ய தயாராக இருக்கின்றேன் என்றால் நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன். இது என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது. இப்போ நான்லாம் எங்கள் ஊர்லேயும் சரி வெளியிலையும் சரி எத்தனையோ மக்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன், எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறான், சேர்த்து வைக்கிறான். இது மாதிரி பிறருக்காக நேரம் ஒதுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? பணம் ஈஸியாக கொடுத்துடலாம், சொத்தை ஈஸியாக கொடுத்துடலாம், எதை வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் எனது நேரத்தை ஒதுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? என்னை அவர்களுக்காக ஒதுக்க நான் தயாராக இருக்கின்றேனா என்று யோசித்தோம் என்றால் இது எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமது அருட்தந்தையர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கடவுள் அவர்கள் அழைத்திருக்கின்றார். அவர்கள் வழியாக இன்னும் பிற மக்களை இங்கு அழைக்கிறார். அதனால இந்த இடம் என்பது செல்ல குழந்தைகள் என்று சொல்வதை விட இறைவனின் பிள்ளைகள், நீங்க தான் கடவுளுடைய மறு உருவங்கள். அதனால இந்த நேரத்தில் உங்களை நான் பார்ப்பதில் மிக சந்தோஷம் அடைகின்றேன். நான் 2 வருஷமா பிளான் பண்ணி, இதுக்காக சொல்லலை, எங்கள் மாணவர்களை 8ஆம் வகுப்பு மாணவர்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட ஒரு சின்ன ப்ரோக்ராமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாகவே பிளான் பண்ணி, ஆனால் எங்களுக்கு போன வருஷம் எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் என்எம்எஸ் எங்களுக்கு எக்ஸாம் வந்தனால வர முடியாத ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இந்த வருஷம் எங்களுடைய பள்ளியில் ஒரு வகுப்பு மாணவர்களை உங்களோட கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா உலகம் என்பது எப்படி இருக்கின்றது, எப்படியாப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க, அதற்கு மத்தியில் நாம எப்படி இருக்கிறோம், நம்மளை கடவுள் எப்படி நிறைவாக ஆசி வச்சிருக்காங்கிறத விஷயங்களை அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்போதான் ஃபியூச்சரில் கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு நாம் என்ன செய்ய, நிறையா வளரணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அவர்களுக்கு வளர்க்கணும். உங்களோடு ஒரு அரை நாள் பொழுது செலவழிக்கணும் என்று திட்டமிட்டிருக்கேன். இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த திட்டத்தை உங்களுக்காக நிறைவேற்றி உங்களோடு நான் நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வேன். கண்டிப்பாக இந்த வருஷம் அதை செஞ்சிருவேன். ஸோ மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கும் இயேசுவனார் ரெக்டர் அவர்களுக்கும் மிஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நாளை பிறந்த தினம் எனக்கு, இன்றைக்கே நீங்கள் அட்வான்ஸாக வாழ்த்து சொல்லிட்டீங்க, நல்லா வாழ்த்திருக்கீங்க. கடவுள் தொடர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன்.